உறவுகளே, இன்றைய பட்டறை தேடலில் நாம் காணவிருப்பது பூவுலகின் கைலை என்றும் தென் திரு கைலாயம் என்றும் அழைக்கப்படும் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் சாலையில் அமைந்துள்ள அழகிய பழமையான திருத்தலம் ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் திருத்தலம் முன்னூற்று மங்கலம் எனப்படும் முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவில். கொடிமரம், பலிபீடம் இவற்றை கடந்து கம்பீரமாய் காட்சியளிக்கிறார் நந்தியம்பெருமான். குரு பகவானின் சாபம் நீங்க பிரம்மனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தம். இதுவே இத்திருக்கோவிலின் தல தீர்த்தமாகவும் விளங்குகிறது. பக்தர்களின் வேண்டுதலை இறைவனிடம் கூறி நிறைவேறச் செய்யும் வன்னிமரம் இத்திருத்தலத்தின் தல விருட்சமாக காட்சியில். மன்னன் குலோத்துங்கனால் கட்டப்பட்ட 300வது கோவில் ஆலங்குப்பத்திலிருந்து 300 அடிகளில் அமைந்துள்ள கோவில் என்பதால் 300 என அழைக்கப்படுகிறது. பூவுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பிராப்தம் நிறைவேறும் தருணத்தில் மட்டுமே இந்த இறைவன் விரும்பி அழைப்பாராம். பிராப்தம் இருந்தால் மட்டுமே இவரை தரிசித்து வினை நீங்கி முன்னேற்றம் பெற இயலும் என்பதே இத்திருத்தலத்தின் சிறப்பு. 300 வந்தால் முன்னேறலாம், 300 வருவோர்க்கு முன்னேற்றம் உண்டு, 300 வருபவர்கள் முன்னுக்கு வருவார்கள் என்றெல்லாம் புகழப்படும் இத்திருத்தலத்தின் மூலவரான ஈசன் வேறு எங்கும் எளிதில் காண முடியாத அரிய திருக்காட்சியாக குருவின் சாபம் நீங்கிய ஞான குருவாக தெற்கு திசை நோக்கி சுயம்பு மூர்த்தியாய் எழுந்தருளி இருப்பது இக்கோவிலின் சிறப்பம்சமாக விளங்குவதால் இத்தலம் குரு பரிகார தலமாகவும் விளங்குகிறது. வள்ளி தேவசேனா சமேத ஆறுதலை வழங்கும் ஆறுமுகமும் 12 கரமும் கொண்ட இத்திருக்கோவிலின் சிவ சுப்பிரமணிய சுவாமிக்கென்று தனி சிறப்பு உண்டு. கடையெழு வள்ளல்களில் ஒருவரான 10 பாட்டு காட்டும் சிறுபானாற்று படையில் கூறப்படும் நல்லியக்கோடன் இம்முருகனின் பரம பக்தன். பெரும் படையுடன் வந்த எதிரி மன்னனை கண்டு முருகனை வேண்ட தாமரை மொட்டுகளை ஆயுதமாக வழங்கினாராம் நம் முருகப்பெருமான். குழம்பி போனான் நல்லியக்கோடன். போர்க்களத்தில் சூரியன் உதித்ததும் தாமரை மொட்டுகளிலிருந்து வண்டுகள் வெளியேறி எதிரி படையின் யானைகளின் காதுகளுக்குள் நுழைந்து யானைகளுக்கு மதம் படிக்கச் செய்து தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டு திரும்பி ஓடச் செய்தனவாம். தாமரை மொட்டுகள் வேலவனின் வேலாக மாறி எதிரி படைகளை ஓட ஓட விரட்டியதாக வரலாறு கூறுகிறது. இந்நிகழ்வை போற்றும் வகையில் இன்றளவும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரத்தின் செவ்வாய்க்கிழமையில் வேல் பூஜை திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. அருளை வாரி வழங்கும் அன்னை பிரகன் நாயகியின் அழகும் நம் மனதை அள்ளிச் செல்கிறது. 300 வருவோம், நம் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் முளைப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.